அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரெண்டு வாழைப்பழம் வச்சு ஒரு சூப்பராக செஞ்சிடலாம். இந்த பணியாரமாவதும் செய்யலாம், இல்லைன்னா ஒரு ஊத்தப்பமும் செஞ்சு வச்சுக்கலாம். இதை 2-3 நாள் வரைக்குமே ஸ்டோர் பண்ணலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தான். பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். செம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது செய்கிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காதுங்க. எல்லாமே வீட்டில் இருக்க பொருட்கள் தான். இப்போ வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த வெல்லம் பார்த்திங்கன்னா பொடிச்சதுக்கப்புறம் தான் அளந்து எடுத்திருக்கேன். அடுப்பு சிம்லே இருக்கட்டும். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி இப்போ ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு பதம் எதுவும் நமக்கு தேவையில்லை. வெல்லம் கரைஞ்சி ஒரு கொதிச்சா போதும் நமக்கு. இப்போ 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டோம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டோம். அடுப்பு மீடியமில் வச்சுக்கலாம். இது கூட 3 ஏலக்காவை நான் தட்டி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பொடி இருந்துச்சுன்னா மாவு சேர்த்து கலந்து விடும்போது அதை சேர்த்துக்கலாம். ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஏலக்காய் வாயில் தட்டுப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு சில பேருக்கு பிடிக்காது. அதோட வாசம் மட்டும் பிடிக்கும். ஏலக்காய் வாயில் தட்டுப்பட்டுச்சுன்னா நல்லா இருக்காது இல்லையா? அதனால தான் இப்போவே நான் தட்டி சேர்த்துக்கிறேன். இப்போது வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. போதும், இது கொஞ்சம் ஆறட்டும். இது இருக்கட்டும் ஒரு பக்கம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இதில் 2 வாழைப்பழம் நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்ல பழுத்த பழமாக எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். முடிஞ்சளவுக்கு நல்ல பழுத்த பழமாகவே எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை நல்லா மசிச்சுக்கோங்க. நான் ஃபோக் வச்சு நல்லா மசிச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லாவே மசிச்சிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா மசிச்சுக்கோங்க. பெரிய பீஸ் இல்லாத மாதிரி நல்லாவே மசிச்சுக்கோங்க. இது கூட 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு. இது நல்லா கலந்து விடலாம். வாழைப்பழம் நல்லா மசிக்கலை அப்படின்னா திட்டாக இருக்கும், பெரிய பெரிய பீஸாக இருக்கும். அப்போ நல்லா இருக்காது. அதனால் முடிஞ்சளவுக்கு நல்லா மசிச்சுக்கோங்க. மிக்சியில் சேர்த்து அரைக்க வேண்டாம், கையாலே எல்லாம் மசிச்சுக்கோங்க. இல்லைன்னா ஃபோக் வச்சு கூட நான் செஞ்ச மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ நான் வெள்ளை தண்ணி செஞ்சு வச்சுருந்தோம்ல, அதை வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விடுங்க. பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் அவசியம் இல்லை. இப்போ ரொம்ப கெட்டியாக இருக்குது மாவு. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ரொம்பவே கெட்டியாக இருக்கு இல்லையா? இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். இதுக்கு மேலே நான் தண்ணி சேர்க்கவே இல்லை. இப்போ நல்லா கலந்துட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் இந்த மாவு ஊறணும். ஊறிட்டுருக்கட்டும். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காவை துருவி வச்சுருக்கேன். தேங்காய் அளவு கம்மியும் பண்ணிக்கலாம், ஜாஸ்தியும் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். இதுக்கு மேலே தேங்காய் சேர்க்க வேண்டாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துனா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மாவோட பதம் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நெய் தான் எடுத்திருக்கேன். நான் சொன்ன மாதிரி 2-3 நாள் வரைக்குமே இதை ஸ்டோர் பண்ணலாங்க, நல்லாயிருக்கும். அதுக்கு இந்த அளவுக்கு நெய் சேர்க்கணும். இல்லை நான் உடனே சாப்பிட்ருவேன்னா நீங்கள் நெய்யை கூட கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு நீங்கள் நெய் சேர்த்திங்கன்னா 2-3 நாள் இல்லை, 1 வாரம் வச்சாலுமே நல்லாவே இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியமே இல்லைங்க, வெயிலில் வச்சாலே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, திருப்பி போட்டுடலாம். சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் தான். இந்த அளவுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் தோசைக்கல்லில் சின்ன சின்ன தோசையாக கூட சுட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஊத்தாப்பம் மாதிரி சுட்டு எடுத்தாலுமே நல்லாயிருக்கும். நெய் சேர்த்திங்கன்னா 1 வாரம் வரைக்கும் கூட நல்லாயிருக்குங்க. இப்போ மழை காலம் தானே, ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குல்ல, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் தான். எல்லாமே வீட்டில் இருக்க பொருட்கள் தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.